இண்டிபெண்ட்டாக ஒரு லேண்ட் ஓனர்கிட்ட லேண்ட் வாங்குறது தான் ரொம்ப முக்கியமாகவே பார்க்கணும். ஒரு லேஅவுட்டில் இருந்து வாங்குறீங்கனாலும் அப்படியாக இருந்தாலும் பார்க்கணும். பட் லேஅவுட்டாக ஒரு ப்ரொமோட்டர்கிட்டேருந்து ஒரு லேஅவுட்டை எஸ்பெஷலி ஒரு நல்ல லேஅவுட் ப்ரொமோட்டர்கிட்டேருந்து வாங்குறதா இருந்தாலும், இல்லை ஒரு நல்ல கிரேட் ஏ பில்டர்கிட்டேருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தாலும், லீகல் ஓரளவுக்கு வுட் பி டேக்கன் கேர் ஆஃப். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி அவங்க பார்த்து, ஏன்னா நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமரை போய் வாங்குறதுக்கு முன்னாடியே இப்போ அந்த பில்டர் அந்த பெரிய லேண்டை வாங்கியிருப்பாங்க. சரி, ஒரு 1 ஏக்கர் லேண்டை வாங்கிட்டு அதில் ஒரு 100 அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கன்னா, அந்த 1 ஏக்கர் லேண்டை அவங்க வாங்கும் போதே மல்டிபிள் லீகல் டியூ டிலிஜென்ஸோட தான் லீகலாக பார்த்துட்டு தான் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் டிப்பிக்கலி ஒரு பில்டர் லேண்ட் வாங்குறதுக்கு அவங்க ஃபண்டிங் எடுத்துட்டு தான் வாங்குவாங்க. ஸோ ஒரு பேங்க், ஒரு NBFC கிட்டேருந்து காசு வாங்கிட்டு தான் அந்த லேண்டை வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பேங்க்கோ NBFCயோ இல்லை ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டோ அந்த லேண்டோட லீகல் டியூ டிலிஜென்ஸ் பார்த்துட்டு தான் அந்த பர்ச்சேஸே நடக்கும்.